நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை மும்மூர்த்திகளின் தரிசனம். பொறுமைக்கு கடவுளையும் இறங்கச் செய்யும் வலிமை உண்டு. இதை உணர்த்தக்கூடியதுதான் இந்த கதை. துர்வாச ரிஷினதுமே எல்லோருக்கும் அவருடைய கோபம்தான் ஞாபகம் வரும். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் பிரகத்சேனன். அவனுடைய மனைவி கேமலதா, மகா பதிவிரதை. கணவன் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாள். தினமும் துர்வாசர் அக்னிஹோத்திரம் பண்ணுவார். அதற்கு சமித்துக்களை போட்டு அக்னி வளர்த்து கொடுக்கும் பணி பிரகத்சேனனின் உடையது. குருநாதர் நீராடி விட்டு வருவதற்குள் இதை செய்ய வேண்டும். அன்றும் அப்படி செய்தான். மழைக்காலம், ஈரக்குச்சிகள், சுற்றிலும் புகை சூழ்ந்து கொண்டது. கண்ணே தெரியவில்லை. கண்ணை மூடிக்கொண்டு மூங்கில் குழாயால் ஊதிக்கொண்டிருந்தான் சிஷ்யன். குருநாதர் ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து அமர்ந்ததை அவன் பார்க்கவில்லை. அதனால் அவன் ஊதியதில் ஒரு நெருப்பு பொறி பறந்து துர்வாசர் தொடையில் விழுந்தது. துர்வாசர் வெகுண்டு, என்னை நெருப்பால் சுட்ட நீ கல்பகோடி காலம் நரக அக்னியில் வாசம் செய்ய கடவது என்று சபித்தார். பிரகத்சேனன் என்ன கெஞ்சியும் அவர் மன்னிக்க தயாராக இல்லை. கணவன் கண்களில் பெருகும் நீரை கண்டு காரணம் கேட்டாள் கேமலதா. நடந்ததைச் சொன்னான் பிரகத்சேனன். துர்வாசரின் காலில் ஹேமலதா விழுந்து கணவனின் பிழை பொறுக்கும்படி வேண்டினாள். துர்வாசர் மனம் இளகுவதாய் இல்லை. அக்னி தேவனே, ஹோமம் வளர்த்து உன்னை திருப்திப்படுத்த முயன்ற என் கணவருக்கு நன்மை வராமல் சாபமே மூண்டது. அதனால் நீ இனி சுடாது போவாய். நான் பதிவிரதை என்பது உண்மையானால் இது நடக்கும் என்று ஆகாசத்தை பார்த்து சொன்னாள். அவ்வளவுதான். உலகில் நடந்து கொண்டிருந்த யாக அக்னி குளிர்ந்து விட்டது. அக்னியில் விட்ட நெய் கூட உருகவில்லை. தேவர்களுக்கு அவிர்ப்பாகமும் கிடைக்கவில்லை. மும்மூர்த்திகளும் கேமலதாவின் முன் வந்து அக்னியை குளிரச் செய்யலாமா என கேட்டனர். மும்மூர்த்திகளே, என் புருஷனுக்கு அநியாயமாக சாபம் கொடுத்து விட்டாரே முனிவர். நரக அக்னியில் கிடந்தாலும் அவருக்கு எரியக்கூடாதென்று நான் நினைத்தது தவறா? முனிவர் சாபத்தை மாற்றினால் அன்றி என்னால் எதுவும் செய்வதற்கில்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டாள் ஹேமா. மூவரும் துர்வாசரை காணச் சென்றனர். சிவபெருமானே, என்ன இது? உமது நெற்றிக்கண் திறந்திருக்கிறது, ஆனால் தீப்பொறி கிளம்பவில்லையே. மழுவாயுதமும் ஒளி வீசவில்லையே. நாராயணா, உமது சுதர்சனமும் மழுங்கிக் காணப்படுகிறதே என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் துர்வாசர். எல்லாம் உன் கோபத்தின் விளைவு. நீ பிரகத்சேனனை சபித்தாய். அவன் மனைவி அக்னியை குளிரும்படி செய்துவிட்டாள். அதனால் உலகத்தில் ஹோமாதி கர்மாக்கள் நடைபெறவில்லை. சுவாமி, பிராய்ச்சித்தமாக உங்களில் ஒருவரை சந்தித்தாலே அவன் சாபம் நீங்கிவிடும் என்பதை சொல்லிவிடுகிறேன் என்றார் ரிஷி. திருமால் புன்னகையுடன், மகரிஷி, நாங்கள் மூவரும் அங்கு சென்று விட்டுத்தான் இங்கு வருகிறோம் என்றார். என்ன, தவம் செய்யாமலேயே தரிசனம் தந்தீர்களா என்று துர்வாசர் ஆச்சரியப்பட, குரு சேவையிலும் தவம் உயர்ந்ததில்லையே. அவன் உன் குறிப்பறிந்து தொண்டாற்றிய சிஷ்யன் அல்லவா என்றார் பிரம்மா. துர்வாசர் சென்று பிரகத்சேனனின் பாவம் அகன்றுவிட்டதை கூற, அக்னியே, நீ முன்போலவே ஒளிர்ந்திரு என உத்தரவிட்டாள். பிரகத்சேனன் தன் மனைவியின் சக்தியை எண்ணி மனம் மகிழ்ந்தான். அக்னி முன்போல பிரகாசிக்க யாக ஹோமாதிகள் சிறப்பாக நடந்தன.